நான் ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரியாக்ட் பண்ணால் என் எனர்ஜியும் லாஸ் ஆயிரும். பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுறீங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி தரீங்க, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, பார்ட்டி வைக்கிறீங்க. ஆனால் தன் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணால் என்ன நாப்கின் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு வரவேற்பு அறையில் ஹாலில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இது ஒரு ரகசியம். நாப்கின்லேருந்து குவாலிட்டிக்கு ஹைஜீனுக்கு மாறுங்க. இதால் இது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். இன்னைக்கு மேஜிக் பெண்கள் சீரீஸ்ல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் கோமதி மேம் அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் ஃபெமினைன் பேட்ச். மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் மேம். வணக்கம் மேம். தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட ஷோவில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு. ஃபெமி டு ஃபெமினைன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் மேம். ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. அப்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ப்ராடக்டை நான் எல்லாருக்குமே கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம். முதல்ல நம்ம ஒரு சேஞ்சிலேருந்து மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளாத்லேருந்து பேடு கொண்டு வரதே ஒரு பெரிய ஜேர்னியாக இருந்தது. இப்போ நார்மலாக அவங்க பேட் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. இதுலேருந்து இதுக்கு மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னா உடனே மாற மாட்டாங்க. நம்ம கையில் கடிகாரம் கட்டுற பழக்கம் ஆகட்டும், இல்லை ஃபோன் பேசுகிற பழக்கம், எல்லாத்தையுமே மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 2 வீலர் சைக்கிள், அப்புறம் காரு, இப்படி இன்றைக்கி ஃப்ளைட் வரைக்கும் போகிறோம். பழக்கத்தையும் அதனோட புரிதலையும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையாக நான் இருந்தேன், மாறுவாங்கங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சேன். ஏன்னா இதில் நல்லது இருக்குது, நல்லதுக்கு மாறித்தானே ஆகணும். இது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம சொன்னாலும், அகெயின் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு இப்போ நீங்கள் எங்கிட்ட சொல்லும்போது இதுக்கு நான் பழகிட்டேனே மேம், நான் ஏன் உடனே இதில் மாறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இனிஷியல் டேஸில் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு? சேலஞ்சு தான் நிறையா இருந்தது. நீங்கள் சொன்னதே தான். துணி ஃப்ரீயாக வீட்லேயே கிடைக்கிது இல்லை, அதுக்கு எந்த காசுமே நம்ம செலவு பண்ணவே தேவையில்லை. அது அலாசி காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் நாப்கின் வாங்கணும் அப்படின்னு தானே இருந்தாங்க. அப்போ ஒரு நாப்கினை பழக்கப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா ட்ராவல். பெண்கள் வீட்டிலையே இருந்தாங்க, துணி அலசி காய வைப்பாங்க, அது நனைஞ்சிரும், அந்த ஈர உணர்வு இருக்கும். வீட்டில் இருந்தாங்க, கூட்டு குடும்பம் இருந்தது. பீரியட்ஸ் டேவை ஓய்வு நாளாக கருதி அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கொடுத்தாங்க. அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு சௌகரியம். என்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, படிக்கிறதுக்குன்னு வந்தாங்க, வேலைக்கு போகிறதுக்குன்னு வரும்பொழுது எங்கே போய் அவங்க துணி எடுத்துகிட்டு போய் அது நனைஞ்சிரும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. அப்போ அந்த இடத்துல சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறது, நீ பேண்டீஸ் போடு, பேண்டீஸில் பேடு ஸ்டிக் பண்ணி போடுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. பேண்டீஸ் போடுற பழக்கமே பெண்களுக்கு இல்லை. பீரியட்ஸ் டைமில் கிளாத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேண்டீஸ் போடுற பழக்கத்தையும் பேடு யூஸ் பண்ணுற பழக்கத்தையும் கொஞ்சம் பேர் அதை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால அந்த பழக்கம் இருக்குது. இப்போ அந்த பழக்கத்தை அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே மாறிட்டாங்களான்னு கேட்டால், இன்னும் கிராம பகுதி, ஒரு மலைவாழ் மக்கள், ரொம்ப இன்டீரியராக போனீங்கன்னா இன்னும் அவங்களாம் பேண்டீஸே போட்டதே இல்லை. அவங்க இன்னும் வரைக்குமே துணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சாம்பல் அப்படி உட்காந்துருவாங்களாமா, சாம்பலில் சாக்கு பையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம். இன்னும் அப்படி இருக்குது, மக்கள் இன்னும் மாறலை. இப்போ இந்த பேண்டீஸ் போட்டு பேடு யூஸ் பண்ணுற பெண்களோட சதவிகிதம்னு மாறி இருக்காங்க இல்லையா. இப்போ இவங்க கிட்ட நம்ம என்ன போய் எடுத்து சொல்கிறோம்னா, ஹைஜீனுக்கு மாறுங்க, குவாலிட்டிக்கு மாறுங்க. என்ன சஃபரிங்கில் அவங்க இருக்கிறாங்கங்கிற ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 25 சஃபரிங் பேடால். துணி யூஸ் பண்ணும்போது இல்லை, ஆனால் வெளியே வந்துட்டோம், அப்போ சௌகரியத்துக்கு மாறணும். சௌகரியம் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, ஆனால் என்னால் துணிக்கு போக முடியல. என்ன இடைஞ்சல்? இச்சிங் வருது, இரிட்டேஷன் வருது. அந்த ரா மெட்டீரியல் தெரியல அவங்களுக்கு பேடுன்னு தெரியும்,
ஆனால் என்ன அதில் இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றீங்க, ஒரு ஜூஸ் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, இது எக்ஸ்பிரி இருக்கா, இது மேனுஃபேக்சரிங், இதால் எனக்கு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் இன்டேக் எடுக்கிறதுனால. பேடில் பார்க்கணுன்னே தெரியாது, இது எக்ஸ்பிரி இருக்கா, மேனுஃபேக்சரிங் இருக்கா, இதில் எத்தனை லேயர் இருக்குது, இதில் என்ன கெமிக்கல் இருக்குது, இதை இன்னரில் பயன்படுத்தினால எனக்கு பின்னாடி என்ன தொந்தரவு வரும், யாருமே பார்க்குறது இல்லை, தெரியாது. இதைத்தான் போய் எஜுகேட் பண்ணுறோம். இதை பாருங்கள், இதில் என்ன பிரச்சனை நமக்கு வரும். ஏன்னா சந்திக்கிறது நான் தானே சந்திக்கிறேன். எனக்கு பிரச்சனை வந்தால் நான் சந்திக்கிறேன், அதால் என் குடும்பம் சஃபர் ஆகுது இல்லை. நான் 10 நாளைக்கு வயிறு வலின்னு படுக்கிறேன், 10 நாளைக்கும் என் குடும்பம் ஹோட்டலில் சாப்பிடும், நான் சமைக்க முடியாது என்னால். அப்போது பேடு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணுங்கள். சரி, நான் செக் பண்ணி நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்குது, இதால் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தீர்வும் சொல்லணுமா இல்லையா? அப்போ சொல்யூஷன் தான் ஃபெமினயன். அப்போ அதுக்குண்டான ஆதாரமும் நான் சொல்லணும் இல்லை. சும்மா நான் சொல்யூஷன் சொல்லிவிட்டு நான் ஏன் வாங்கணும்னு கேட்குறாங்க, நான் ஏன் ஃபெமிக்கு மாறணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்யூஷன் சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விலை அதிகமாக இருக்குன்னா, இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறீங்க, ஒரு டிக்கெட்டோட விலை எவ்வளோ, அதை விட அதிகமாக அங்கே இருக்கிற பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றாங்க. நான் சொல்கிறது சரியா? அதை நீங்கள் செல்ஃபியும் எடுத்து நீங்கள் ஷேரும் பண்ணுறீங்க. நான் அவங்களுக்கு ஒரு அவேர் தான் கொடுக்குறேன். நான் என் பொருளை விற்கவே வைக்க மாட்டேன், நீ வாங்கு வாங்கு டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். நான் புரிய வைப்பேன், நீ இதற்கெல்லாம் பண்ணுற தானே. நீ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீன்னா நார்மலாக தைச்சி போடலாம் தானே, அதில் ஒரு கல் வைக்கணுன்றீங்க, அதில் ஒரு ஜன்னல் வைக்கணுன்றீங்க, அதில் ஒரு என்னென்னமோ அலங்காரம் பண்ணுறீங்க இல்லை. அப்போ அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தயார் தானே, உங்ககிட்ட பணம் இருக்குது தானே. அப்போது ஒரு ஹேருக்கு, ஒரு ஐப்ரோக்கு, ஒரு முகத்துக்காக வேண்டி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம வாங்குகிறோம். ஏன் அவ்வளோ ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க? இப்போ பெண்களுக்கு ஹேருக்கு, மேக்கப்புக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பிராண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பிராண்ட்ஸ் இருக்குது. ஏன் அவங்க தயாரிக்கிறாங்க? நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால தானே. அப்போது உங்களுக்கு பவர் இருக்குல்ல, உங்களை அழகாக காமிச்சுக்கணுங்கிறதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் அவ்வளோ கம்பெனி அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறாங்க, வாங்குறீங்க. இது மறைமுகமாக இருக்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு புரியலை, தெரியலை, இது யாரும் சொல்லித்தரல, இது வெளியே தெரியாது. உள்ளே இருக்கிற ஒரு ஆர்கன், அந்த ஆர்கன் எதுக்கு கடவுள் பெண்ணுக்கு கொடுத்துருக்கான், ஆணுக்கு கொடுக்கல, பெண்களுக்கு ஏன்? மன வலிமையை கொடுத்து, கர்ப்பப்பையை கொடுத்து, இன்னொரு ஜென்ரேஷனை உருவாக்குற ஆற்றல். இப்போ மண்ணு மலடாக கூடாது. ஏன் மலடாக கூடாது? உணவு கிடைக்குது நமக்கு, அது கிரியேட்டிவிட்டி. ஒரு விதையை போட்டால் முளைச்சி வருது, ஒரு இரும்பை போட்டால் மக்கி போயிடுது. எவ்வளோ பவர் மண்ணுக்கு. அப்போ இந்த கர்ப்பப்பை அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நான் அம்மா வயிற்றில் 10 மாதம் இருந்தேன், நீங்கள் உங்கள் அம்மா வயிற்று. இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாரம் பெண்ணுக்கு கருவறை. பிளாஸ்டிக்கை இந்த இடத்துல நான் தோண்டி போடுறேன், நான் ஒரு விதையையும் போடுறேன், அந்த விதை முளைக்குமா? இல்லை, பிளாஸ்டிக் இருக்கும்போது முளைக்காது இல்லையா? முளைக்காது இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன், நீ பிளாஸ்டிக் நாப்கினை பிறப்பு உறுப்பில் வச்சிங்கன்னா 3 இன்ச்சு தான் கேப்பு பிறப்பு உறுப்புக்கும் கர்ப்பப்பை வாய்க்கும். அந்த பிளாஸ்டிக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் தானே, கெமிக்கலுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும்ல, அதை உள்ளே சுவாசிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கருவறை, அந்த கர்ப்பப்பை, நீங்கள் பலூன் இருக்குல்ல, அதை ஊதுனீங்கன்னா எவ்வளோ மெல்லிதாக இருக்குமோ அதை விட மெல்லிதான உறுப்பு கர்ப்பப்பையும் பிறப்புறுப்பும். அங்கே கொண்டு போய் கெமிக்கல், பிளாஸ்டிக்னு நீங்கள் 10 வயசு, இன்னைக்கு 10 வயது குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுறான். நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது 15 வயசு. அப்போ 5 வருஷம் முன்னாடியே, அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகாதுக்கு முன்னாடியே மனசில், உடம்புல, உணர்வில், உளவியலாக அவள் ஆகலை. ஆனால் இது நடந்துருச்சு. இவ்வளோ சின்ன வயசில் நடக்கும் பொழுது அம்மாவுக்கும் தெரியலம்மா எதை வாங்கி தருதுன்னு, அப்பாவுக்கும் தெரியல. பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுறீங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி தரீங்க, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, பார்ட்டி வைக்கிறீங்க. ஆனால் தன் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணால் என்ன நாப்கின் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு வரவேற்பு அறையில் ஹாலில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. ஆனால் இது ஒரு ரகசியம், இது மறைக்கப்பட்டது, இது தீட்டு, இது பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இதை கையில் எடுக்கிறேன்.
அப்போ எந்த விதமான யூடியூப் சேனல், கூகுள் இதெல்லாம் இல்லாத சமயத்தில் அப்போ ஒவ்வொருத்தருக்கா போய் நான் புரிய வைக்கிறேன். எங்கே போய் புரிய வைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச உறவுகள், நண்பர்கள், ஸ்கூல், காலேஜ், துணியிலிருந்து நீங்கள் நாப்கினுக்கு மாறிட்டீங்க, நாப்கின்லேருந்து குவாலிட்டிக்கு, ஹைஜீனுக்கு மாறுங்க, இதால் இது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாறினாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் மாற மாட்டாங்க, கரெக்டு தானே? கொஞ்சம் பேர் மாறினாங்கல்ல, அவங்களுடைய ஃபீட்பேக் கிடைக்கும்ல எனக்கு, அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எனக்கு அது பூஸ்ட்டு தானே. ஒருத்தங்க நல்லா மாறிட்டேன்னு சொல்லும்போது என்னை இன்னும் மேலும் மேலும் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. அப்படி எடுத்துகிட்டு போனேன். ஸ்ட்ரகிள் இருந்துச்சானா, இப்போ இது 10% என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா 90% ஸ்ட்ரகிள். நான் இந்த 10 பார்த்தேன், இந்த 90 நான் கடந்து போனேன். சூப்பர் மேம். இது வரைக்கும் சானிட்டரி பேட் பற்றி இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கேட்கல மேம். இட் ஷோஸ் யுவர் பேஷன். ஸோ அதனால தான் இந்த சேலஞ்சஸ் பற்றிலாம் நம்ம கேட்டிருந்தோம். இப்போ நீங்கள் இவ்வளோ ஃபேஸஸ் இவ்வளோ சேலஞ்சஸ் கடந்து வரீங்க. உங்களோட ஜேர்னியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, முதல் 12 வருஷம் நான் ப்ராஃபிட் அப்படிங்கிறதே பார்க்கல, அடுத்த ஒரு 3 வருஷம் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இருக்கும்ல மேம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இது ஹையர் பீரியடு. இந்த ஜேர்னிலே எதுவும் நடக்கலை அப்படின்னா நம்ம ரொம்ப செல்ஃப் டவுட் பட்டுக்கிறோம். ஐயோ என்னால் பண்ண முடியலையோ, நான் அன்ஃபிட்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட இந்த 12 வருஷ ஜேர்னியை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? நிச்சயம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நோக்கம், பர்பஸ் வச்சு செய்கிறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய சொத்தை இழந்தேன். இந்த நாப்கின் துறையில் நான் கால் பதிச்சதுனால அதில் பணம் போடணும், அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் பொழுது என்னோடய ப்ராப்பர்ட்டியை நான் அடமானம் வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை நான் இழந்தேன். என்னோடய ஜுவல்ஸை எல்லாத்தையும் இழந்தேன். ஒரு பொட்டு தங்க நகை கூட வீட்டில் இல்லாத அளவுக்கு இந்த தொழிலுக்காக நான் வச்சேன். அது மூழ்கி போகிற அளவுக்கு இழந்தேன். அடுத்து எனக்கு துரோகம் அப்படின்னா, நம்பி நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா, அதால் அவங்க அந்த பணத்தை ஏமாற்றிட்டு போனாங்க. அதால் ஒரு 1,25,00,000 இழந்தேன். இப்போ இந்த 3 இழந்த இடத்துல ஒரு பெண், ஒரு ஆண் இல்லை, ஒரு பெண் இழந்த இடத்துல மீண்டும் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்வாங்களா, இல்லை விட்டுட்டு ஓடிடுவாங்களா? கண்டிப்பாக விட்டுட்டு போகணும் தான் நினைப்பாங்க. ஒரு 2 ஏக்கர் தோட்டம், நகைகள் ஒரு 30 பவுனு, ஒரு 1,25,00,000 லாஸ், துரோகம். அது லாஸ், நான் லாஸ் பண்ணல, அது ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இதுக்கு இடையில ஒரு பெண் மீண்டும் பிஸ்னஸ்குள்ளே வருவாளா, இல்லை அவள் உறவுகள், அவளை சார்ந்தவங்க எப்படி பார்ப்பாங்க? நீ என்னத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போய் இவ்வளோ லாக் ஆகிருக்கிற, அப்படி தானே பார்ப்பாங்க. நீ வேறு ஏதாவது வேறு ஏதாவது பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. நீ வீட்டில் இரு, உனக்கு சாப்பாடு நாங்கள் கொடுத்துட்றோம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு எதோ ஏன்னா நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம், ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என் மனசுக்கு, எல்லாரும் மனசுக்குள்ளையுமா நம்ம செய்கிறது சரியாக இருந்தால் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும். என்னை சுற்றி எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க, என்கரேஜே இல்லை. எனக்குள்ளார இந்த ப்ராடக்டோட நோக்கம் சரியாக இருக்குது. நம்ம ஒரு பெண்ணாக இதை உணர்ந்துட்டோம். இதெல்லாம் ஒரு அவுட்டர் வேர்ல்டு மெட்டீரியல் தானே, போயிட்டு போகுது. நம்ம இனி யாராச்சும் கடவுள் நமக்கு காமிச்சு கொடுப்பாரு, அவங்கள பிடிச்சி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பொருளை எப்படியாச்சும் இந்த பெண்கள் மத்தியில் போய் சேர்த்திடணும். இதெல்லாம் காரணமாக வச்சு நம்ம சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. இது போயிட்டு போகுது, நமக்குன்னு இருந்தால் இருக்கும், நமக்கு இல்லையாட்டு இருக்குது, போயிடுச்சு. அந்த மனநிலை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து. நான் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்காமல் இருந்தேன்னா, நானும் சராசரி மாதிரி என் லைஃப்பில் நான் தோத்துட்டேன், ஏமாந்துட்டேன்னு ஒரு மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பேன். அவ்வளோதான் லைஃப். தான் சாப்பாடு கொடுக்குறேன்ட்டாங்கல்ல, சாப்பிட்டு அப்படியே காலம் முடிஞ்சதையும் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு செத்து போயிடலாம், அப்படி இருந்திருப்பேன். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்லையும் நீ யாருன்னு உன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சம்பவமாக அதை நினை, அதுலேருந்து உட்காந்து மேலே வா. அப்படி தான் எனக்கு அந்த ஆன்மீகம் கற்றுக் கொடுத்துச்சு. அதனால் சரி போயிட்டு போகுது, அது எனக்கானது இல்லை போல், நம்ம நல்லபடியாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாரு கடவுள் அப்படின்னு இன்வெஸ்டரையாக தேடுறேன். ஒரு 6 இன்வெஸ்டர் மாற்றி இவருன்னு ஹெல்ப் பண்ணாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பண்ணவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ கோமதிக்கிட்ட ஒரு திறமை இருக்குது, கோமதிக்கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ப்ராடக்டே என்னது, அது நான் இல்லைன்னா அவ்வளோத்தான், அப்படி வந்தாங்க. என்னடா இது ப்ரொமோட் எப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஃபெமி எங்களுதுங்க, கோமதி எடுத்து வித்துட்ருக்காங்கங்க,
என்னடா இது மறுபடியும் நமக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அதை கொண்டு போய் பேங்க்ல இந்த இன்வெஸ்டே வேண்டாம். ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி போயிடுச்சுல, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து எப்படின்னா இது எல்லாமே எங்களோட பூர்வீகத்தோட ப்ராப்பர்ட்டி தான். அவங்களுக்கு அந்த பெரியவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க அது வந்து எனக்கு கிடச்சி அதை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறேன். இனி இன்வெஸ்டரும் வேண்டாம், இருக்கிறதே அது கடைசி ஆதாரம் அது ஒன்று தான். அதையும் கொண்டு போய் பேங்க்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன். அப்போ கடவுள் பார்க்குறாரு, இது எங்கே அடித்தாலும் இது எந்திரிச்சு நிற்கிது, சரி இதுக்கு ஒரு நல்லது பண்ணுவோன்றத அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது. அந்த பிளெஸ்ஸிங்கில் நான் மட்டும் சோலாவாக நின்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு அரணாக என்னை சுற்றி கொஞ்சம் பேர், ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு இவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் நம்ம இதில் தான் நிற்கணும்னு நிற்கும் பொழுது அதுக்குண்டான சுச்சுவேஷனும் நடக்குது. அதில் கொரோனா வருது. கொரோனாவில் மக்கள் மத்தியில் என்ன விழிப்புணர்வு வருதுன்னா, எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், ஒரு முக்கியமான உறவு இறந்தா கூட போய் நின்னா தொட்டு கூட அழுக முடியல. நீங்கள் கொரோனா சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எவ்வளோ பெரிய பாடம் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் நமக்கு நடத்துச்சுன்னு, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே. அதில் கொஞ்சம் பேர் விழிப்புணர்வு அடைஞ்சாங்க தானே, ஹெல்த்து தான் முக்கியம்னு. அப்போ எனக்கு கால் மேலே கால், நான் போட்ட உழைப்பு, நான் எங்கெங்கெல்லாம் நான் விதைச்சனோ அதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சுமா. கால் வந்துச்சு எனக்கு, நீங்கள் அன்னைக்கு வந்து டெமோ கொடுத்தீங்க, எனக்கு இன்றைக்கி நாப்கின் வேணும், எனக்கு கொரியர் பண்ணுங்க அப்படின்னு 1-2 வாங்கல, வருஷத்துக்கு வாங்கிக்கிறாங்க. 1 இயராக கொடுத்துருங்க எனக்கு, ஏன்னா கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு. நான் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்கன்னு கெஞ்சிருப்பேன். அந்த வாய் இப்போ என்ன கேட்குது, ஒரு வருஷத்துக்கு கொடுங்க. ஏங்க இவ்வளோ கேட்குறீங்க? இல்லைங்க கொரோனா டைமில் இருக்கிறோம், நம்ம கிடைக்கலனா அப்படின்னு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பிஸ்னஸை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியம், ஓ அப்போது ஹெல்த் கான்சியஸ் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையில், எல்லா ஆயுர்வேதத்தில் எந்த அலோபதி மெடிசனும் எடுக்கலை, கஷாயம் தான் குடித்தாங்க. அப்போ எனக்கு அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் 1 இயர் பேக்கு 2 இயர் பேக். ஒருத்தங்க நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சென்னையில் தான் 50,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அவங்க வீட்டில் 3 பெண் குழந்தைங்க, 2 ஜாயிண்ட் ஃபேமிலி, மொத்தம் 5 பெண்கள். 50,000 ரூபாய்க்கு வாங்கி ஆளுக்கு 10,000 பிரித்து வச்சுக்கிட்டாங்களாம். நான் வந்து கொடுக்கவே முடியாமல், ஒரு கொரியர் வந்து 50,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியாமல் ஒரு காரை அனுப்பி, மெடிக்கல் பர்பஸ்ன்னு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி சென்னையிலேருந்து கார் அனுப்பி 50,000 ரூபாய்க்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன யோசனைனா, ஓ இந்த ப்ராடக்டோட வேல்யூ மக்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக புரிய வைக்கணும் நாம் அப்படிங்கிற சமயத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன். இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்திடணும். எந்த ரூபமும் நமக்கு தெரியல. ஒரு கோமதி, ஈரோடு, பெரிய எக்ஸ்போஸ் இல்லாத ஒரு ஆள், அப்படி ஆரம்பித்தோம். கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே. நம்ம சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ போய் ஆடு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு ஃபண்டு கிடையாது. பொருள் ஓகே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிற சமயத்தில் மேம் கிட்டேருந்து கால் வருது, உங்கள் ப்ராடக்டை நாங்கள் பயன்படுத்தணும், ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எப்படி இருக்கும்? பிரார்த்தனையை சரியாக வச்சா அது வந்து அசைஞ்சு இசைஞ்சு கொடுக்கும். ஏன்னா நோக்கம், நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கோல் செட் பண்ணு, நீ வந்து டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணு, நீ வந்து கனவு காணுன்னு. அது எல்லாம் அலைன் ஆகி வருது. அப்போ நான் போகிறேன் நேராக மேம் போய் சந்தித்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பொறுமையாக எல்லாமே கேட்டாங்க. கேட்டதையும் என்னை ஹக் பண்ணி, நம்ம சேர்ந்து பயணிக்கலாம், இவ்வளோ நல்ல விஷயத்த கையில் வச்சுருக்கீங்க, இதை கொண்டு போய் சேர்த்தலாம். ஏன்னா அவங்களுக்கு பணங்கிற விஷயம் அவங்க நடிப்புத்துறையில் இருக்குது. அவங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டி, எதுக்காகவும் சானிட்டரி நாப்கினை தேர்ந்தெடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுடைய கம்ஃபர்டபுள், அவங்களுடைய அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் சரியாகுது. அது சரியானோடனே அவங்க பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதால் சரியாச்சா இல்லை வேறு என்னாச்சா எல்லாம் சரியாச்சா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டே 1ல் ஃபெமி, டே 2ல் வேறு பேர், டே 3ல் ஃபெமி, இப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. சொன்னாங்க அவங்களே, செக் பண்ணி ஃபெமினைன் வந்து 100% மார்க் வாங்கிடுச்சு. அப்போ இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன்
சொல்கிறேன் எல்லா பெண்களுக்கும். ஏன்னா இதில் பணக்கார வீட்டு பெண்ணு, ஏழை வீட்டு பெண்ணு, அழகான பெண்ணு, அறிவான பெண்ணு அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது. எல்லா பெண்ணுக்கும் கர்ப்பப்பை, எல்லா பெண்ணும் குழந்தை பெக்கணும். கரெக்டு தானே? அப்போ அது நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா. இன்றைக்கி வந்து மேம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எங்களோட பிராண்டிங், எங்களோட பிஸ்னஸோட டேர்ன் ஓவர், எங்களோட பயணிக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பெண்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. அந்த 10,000 பேர் எப்படின்னா, மார்க்கெட்டிங் ஸ்கில் கிடையாது, சேல்ஸ் ஸ்கில் கிடையாது, பிஸ்னஸ் உமன் கிடையாது. அவங்கெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகி இதை கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அந்த மாதிரி 10,000 பெண்கள் இன்றைக்கி பிஸ்னஸாக ஜிஎஸ்டி எடுத்து அதில் ஒரு 200 பெண்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. சூப்பர் மேம். என்னோட அடுத்த கேள்வி வந்து அதுவாக தான் இருந்தது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணும்போது நிறைய சொல்லுவாங்க, லைஃப் பார்ட்னர் கூட ஈஸியாக கிடைச்சிருவாங்க, ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். உங்களோட கேஸில் பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா மேம் அண்ட் விக்னேஷ் சிவன் சார் வந்து உங்களோட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூஸியாக நல்ல நல்ல பிஸ்னஸாக பார்த்து தான் அவங்க வந்து பண்ணுவாங்க இல்லையா, டைப் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் ஆங்கிளில் உங்களோட கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்கும்? அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நயன்தாரா மேம் ஒரு விமன் டு விமன் கான்வர்சேஷன் பிஸ்னஸ் ஆங்கிளில் எப்படி இருக்கும்? மேம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அந்த சுயமரியாதை கொடுக்கணும், பெண்களுக்கே அந்த சுயமரியாதை இருக்குதுங்கிறத நம்பணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த கான்ஃபிடென்ட் லெவலு, நீ போய் ஒரு கெஞ்சக்கூடாது எதையுமே யாருக்கிட்டேயுமே, அந்த அளவுக்கு உன் திறமையை நீ வளர்த்திக்கணும் அப்படி தான் பேசுவாங்க. அவங்க எப்போ பேசினாலுமே அந்த பெண்களுக்கான மரியாதை இருக்கணும், அந்த ஃபீலிங் வந்து புரியணும் அப்படி சொல்லுவாங்க. தன்னை தாழ்த்தி எடப்படக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோடது. அப்போ அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும்னா அது எங்கெங்கெல்லாம் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் போடுற செப்பல், நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு செப்பல் போட்டு நடந்து போகிறேன், டக்குன்னு அந்த செப்பல் கட் ஆகிடுச்சு, என்ன ஆகும்? என்னோடய கான்ஃபிடென்ட்டு நான் நொண்டி நொண்டி நடக்க முடியுமா? செப்பலை கலட்டி விட்டு நடந்தாலும் என்னோட கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும்? அப்போது எல்லாத்துலேயுமே கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. அப்போ செலக்ட் பண்ணுறது ஏன் சானிட்டரி நாப்கின்ல அவங்க கவனம் செலுத்துகிறாங்கன்னா, ஒரு 5 நாள் வந்து அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்ததுன்னு வைங்க லைஃபு, பீரியட்ஸ் முடிச்சும் ஒரு 5 நாள் அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சுன்னா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5 நாள் அந்த வயிற்று வலி வரும், கால்லாம் இழுத்து பிடிக்கும். அப்போ மாதத்துக்கு 15 நாள் உங்கள் மைண்டில் ஒரு அலாரம், நான் நல்லாவே இல்லை, நான் சோகமாக இருக்கேன், நான் வந்து கவலையாக இருக்கேன், என்னை யாராச்சும் டேக் கேர் பண்ணுவாங்களா, என் மீது யாராவது அன்பு செலுத்துவாங்களா, ஆனே நான் 15 நாள் யோசிச்சிட்டே இருந்தேன்னா எனக்கு 55 வயசு வரைக்கும் பீரியட்ஸ் இருக்குமா, 10 வயசுல இருந்து. அப்போ நான் என்னோடய லைஃபே நான் தொலைச்ச மாதிரி தானே. நான் யாரையோ டிபெண்ட் பண்ணியே இருக்கேனே, என்னை யாராவது டேக் கேர் பண்ணணும், சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, இல்லைன்னா நான் என்ன ஆயிடுறேன், சோர்ந்து போயிடுறேன். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஹாப்பியாக மூடில் இருக்கீங்கன்னா நீங்களே உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் 4 பேருக்கு சாப்பாடு போடுவேன்டா, நீ யார்டா என்ன டேக் கேர் பண்ணுறது, நான் 4 பேரை டேக் கேர் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் மூளையே வேறு மாதிரி யோசிக்கும், உங்கள் ஸ்கின்னே மாறும், உங்கள் பேச்சு மாறும், உங்கள் நட மாறும், உங்கள் உடை மாறும். நான் இருக்கேன் ஊருக்கே, என்ன யார் கேட்குறது? அப்படி வாழ்ந்த சமுதாயம் தானே நம்ம பெண்கள்லாம். ஔவையார் எடுத்துக்கோங்க, ஆண்டாள் எடுத்துக்கோங்க, மீரா எடுத்துக்கோங்க, காரைக்கால் அம்மையார், எல்லாருமே ஒரு இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்காங்களா இல்லையா? அப்படி தான் இருக்கும் மேடமோடது. இப்போது நயன்தாரா மேம் அவங்க வந்து நம்மளோட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிராண்டோட வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறதே பயங்கரமாக மாறுது, நிறைய க்ரோத் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும், நம்மளோட பிஸ்னஸ் எங்கே போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ரெகுலர் மீட்டப்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரெகுலராக மீட்டிங் இருக்குமா, எப்படி இருந்தாலும் மந்த்லி 2 முறை வந்து நேரில் சந்திக்கிற வாய்ப்பும் இருக்கும், அல்லது ஜூம் மீட்டிங் இருக்கும், ஃபோன் கால் இருக்கும். என்ன மாதிரி இருக்குன்னா, ரீச் கொண்டு போய் அது கொடுக்கறத வந்து ப்ராடக்டை விற்கிறதுலேயே இருக்காது. எங்களோட எல்லாரோட கான்வர்சேஷனுமே அவேர்னஸ், நாலேஜ் கொடுக்கணும், அந்த பெண்களுக்கு புரியணும், அவங்க யாருன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து அதுவாக க்ரோத் ஆகணும். இப்போ பிராண்டிங் நான் என் பொருளை போய் சூப்பர் சூப்பர் நான் சொல்கிறத விட ஒவ்வொரு யூஸரும் சொல்லணும்ல, அவங்க தானே பிராண்டிங். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்த்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எது சூப்பர் ஸ்கூல் அப்படின்னு விளம்பரம் பார்ப்பீங்களா,
இல்லை ஒரு 4 பேர்கிட்ட கேட்பீங்களா? யாராவது சொன்னா நம்ம அது வந்து அதோட இம்பாக்ட் வந்து அதிகமா அந்த இருக்கும் 4 இல்லையா? பேர் அந்த ஸ்கூலை பிராண்டிங் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லுவாங்களா, இல்லை உண்மையே சொல்லுவாங்களா? இல்ல அவங்க ஃபீல் பண்ணது தானே அவங்க சொல்றாங்க. அதுதான் பிராண்டிங். எங்களோட பிராண்டிங் ஒவ்வொரு பெண்ணோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் எங்களோட பிராண்டிங். அவங்க ஃபீல் பண்ணி, இப்போ நான் ஃபீல் ஆயிடுச்சு, எனக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் உடனே என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் யார், என் தங்கச்சி, என் அத்தை பிள்ளை, என் மாமா பிள்ளை, அப்படி தானே சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது அவள் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் பர்பஸாக பண்ணுறது இல்லை பிராண்டிங். அவள் ஒரு கான்வர்சேஷன், ஏய் போன பீரியட்ஸ் எனக்கு ரொம்ப படுத்தி எடுத்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் ஹேரு எனக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெந்தயம் பேக் போடுங்க, நான் இது பண்ணேன் இது அப்படின்னு நீங்கள் எதுக்கு ஏதாவது எதிர்பார்த்து சொல்லுவீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுவீங்களா? எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். அப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, இதால் எனக்கு என்ன பெனிஃபிட்னுல சொல்கிறது. ஏய் நான் ஃபெமினைன் போன மாதம் பீரியட்ஸ் நான் யூஸ் பண்ண எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? இது யதார்த்தமாக நடக்குது. அப்படி தான் எங்களோடது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த உண்மைத்தன்மை அப்படி தான். நாங்கள் இதால் இப்படி கோடீஸ்வரம் ஆகணும், இது இப்படி மார்க்கெட்டிங் இப்படி பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுறதே இல்லை. அப்படி பண்ணுற மாதிரி தான் நான் இவ்வளோ லாஸ் ஆனால் நான் மூளையில எல்லாம் உட்காந்துருக்கணும். ஒரு லாஸ்லேயே மூளைக்கு போயிருக்கணும்ல. நான் ஏன் தொடர்ந்து லாஸ்லேயும் ஏன் நான் மீண்டும் வந்தேன்னா, இதோட நல்லத்தன்மையை புரிய வைக்கணும், இதோட நல்லத்தன்மையை புரிய வைக்கணுங்கிறது தான் ஒரு நோக்கம்தான். சரி, அந்த நோக்கத்தில் உனக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் ஸ்பிரிச்சுவல் இருந்ததுனால அந்த புண்ணிய கர்மா படிச்சுட்டேன். புண்ணிய கர்மாவில் போனால் இறைவன் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம இது அவுட்டர் வேர்ல்டு, இந்த காசு பணம் சொத்து இதெல்லாம் அவுட்டர் வேர்ல்டு. இன்னர் வேர்ல்டு வந்து புண்ணியம். அதை தொட்டோம்னா அவுட்டர் வேர்ல்டு சக்ஸஸ்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இன்னர் வேர்ல்டில் அந்த பிராரத்த கர்மாவில் புண்ணியம் செய்யலாம், பெண்களுக்கான அந்த ஃபீலிங்கை புண்ணியத்தை செய்யலாம், அவுட்டர் வேர்ல்டு சக்ஸஸ். அவுட்டர் வேர்ல்டு பில்கேட்ஸாகவும் இருக்க முடியும், இன்னர் வேர்ல்டு புத்தாவாகவும் இருக்கும். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை, பட் கோவிடுக்கு அப்புறமா வந்து எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டிமாண்ட் ஒரு பக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது அதை சப்ளை பண்ணுற அளவுக்கு அங்கே ஏதாவது சின்னதாக ஒரு சேலஞ்ச் இருந்துச்சா, இல்லை நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்களா? சேலஞ்ச் இருந்துச்சு. ஏன்னா இது நாங்கள் 60 days ஆகும் ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே வர்றதுக்கு. டிமாண்ட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களோட ஒரு பிஸ்னஸில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நாங்கள் கொலாப் பண்ணி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா, இதை டிமாண்டே இல்லாத அளவுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணோம். இப்போது நமக்கு வர்றதுக்கு 60 நாள் ஆகும். இது வந்து 3 கண்ட்ரியோட ரா மெட்டீரியல் இருக்குது உள்ள. 3 கண்ட்ரியோட ரா மெட்டீரியலையும் பர்ச்சேஸ் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கான அவுட் ஸ்டாக் வச்சுக்கணும் நம்ம அப்படிங்கிறத நாங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சூப்பர் மேம். இப்போ நீங்கள் கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வெளியில் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்காங்க. அதுலேருந்து நம்ம ப்ராடக்டை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு நீங்கள் ஏதாவது யூனிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை, நமக்கு வந்து ஒரு துணியிலேருந்து அவங்க முயற்சி செஞ்சு சானிட்டரி நாப்கினுக்கு அவங்க தான் மாற்றிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான், மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம அவங்கள போட்டியாக நாங்கள் பார்க்கல, மாற்றிருக்காங்க. அது அவங்களோட ஃபார்முலா. நம்ம வந்து ஒரு ஹைஜீனுக்கு மாத்திரம். நம்ம யாருமே போட்டி இல்லைம்மா இந்த உலகத்தில். அவங்கவுங்களுக்கான கஸ்டமர், அவங்கவுங்க பிஸ்னஸ்ஸு இங்கே நடந்துட்டு தான் இருக்கும். நான் வந்து பாதிக்குதுல்ல, அவங்கள நான் போட்டி இல்லை, ஆனால் பாதிக்குது. இதால் சஃபர் ஆகுறாங்க, இதால் மெடிசன் எடுத்துக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, வெயிட் பண்ணுற நேரம், டாக்டரை பார்க்குற நேரம், லேப்டாப் ஸ்கோப் பண்ணுறாங்க, கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கிறாங்க. இன்றைக்கி செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பல் டாக்டர் வந்து பல்லுக்கு படிச்சுட்டு ஒரு டென்டிஸ்ட் ஓப்பன் பண்ணால் என்ன ஒரு இதுவோ அந்த மாதிரி செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்துருச்சு. ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்துருச்சு. இப்போது அது அப்படி வரக்கூடாது. எங்கேயாவது ஒருத்தங்களுக்கு ரேரு 50 வயசு ஆயிடுச்சு, என்னால் குழந்தையே பெற்றுக்க முடியல அப்படின்னா அந்த அலோபதிக்கு போங்க, அது ஓகே. ஆனால் திருமணம் ஆகி ஒரு 100 பேருக்கு திருமணம் ஆகுதுன்னா 95 பேர் செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்குள்ளார போகிறாங்க. அது விளம்பரங்கள் வருது, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தையோடு போகலாம். அது எனக்கு வலிக்குது. ஏன்னா அப்படி இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ எடுத்தால் மல்லிகைப்பூ வாசனை 5000 வருஷத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ வாசனை தான். இன்றைக்கி எடுத்து மல்லிகைப்பூ மோந்து பார்த்தாலும் அதே மல்லிகைப்பூ வாசனை தான் வரணும்.
அதுதான் இயற்கை. டெக்னாலஜி மாறி இருக்கலாம், இன்னைக்கு என்னன்னா மாறட்டும். மாட்டு வண்டியில் போனவங்க இன்னைக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போங்க, ஆனால் மல்லிகைப்பூ வாசனை மாறுமா? குழந்தை தானாக தானே கிடைக்கும். அப்போ எங்கெல்லாம் பிரச்சனை? தூங்க மாட்டேங்கிறாங்க, நல்ல தூக்கம் இல்லை, நல்ல உணவு இல்லை, அப்புறம் நல்ல சிந்தனை இல்லை, நல்ல நாப்கின் இல்லை. இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம்மா. நல்ல சிந்தனை பண்ணுங்க, நல்ல புக்ஸ் படிங்க, தூங்குங்க, நல்ல உறவுகளோட மேம்பாடாக வச்சுக்கோங்க, ஃபெமினைனையும் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அப்படி பல தம்பதிகளை நாங்கள் கைட் பண்ணி இன்றைக்கி அவங்க ஃபெயிலியர் நீ பெற்றுக்கவே முடியாது அவ்வளோதான் சொன்னதெல்லாம் பிறந்து இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்கு வீட்டில். எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீட்பேக் மேம். இதை விட நம்மளோட அந்த ஒரு பர்பஸோடு போகும்போது இதுதான் நம்மளுக்கான ஒரு விஷயம் இல்லையா மேம்? இப்போது ஃபெமிக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அது எப்படி இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு? ஆமாம், ஃபெமி வந்து நான் எடுத்து 16 வருஷம். அதுக்கு முன்னாடி ஒரு 11 ஆண்டுகள் எல்லா பிஸ்னஸும் பண்ணியிருக்கேன். சாரீ பிஸ்னஸ், ஊறுகாய், அப்புறம் ஷாம்பு, சோப்பு சேல் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது நான் அப்போ ஸ்பிரிச்சுவலில் இல்லை. என்னோடய நோக்கம் பணம் மட்டும் இருந்துச்சு. எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும், எதனாலும் விற்கலாம். இப்போ சாரீ விற்கலாம் தானே, சோப்பு விற்கலாம் தானே, ஷாம்பு விற்கலாம், ஊறுகாய் விற்கலாம், மாவாட்டி விற்கலாம். இப்படி ஒரு சின்னதாக கடை வச்சுருந்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் அதில் எனக்கு பணம் மட்டும்தான் டார்கெட். அந்த பணமும் எதுக்கு டார்கெட்னா, எனக்கு 2 குழந்தைங்க, அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்ல ஸ்கூல் காலேஜ் கொடுக்கணும். அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்து வந்ததுக்கப்புறம் நம்ம விற்கணும், நம்ம செய்யணும், நம்ம உழைக்கணும், நம்ம எனர்ஜி போடணும், நம்ம நேரம், உழைப்பு, நம்மளோட வார்த்தைகள், இது எல்லாமே பேசணும், ட்ராவல் பண்ண எல்லாம். ஆனால் நான் ஒரு தீர்வை விற்கணும், நான் பொருளை விற்கக்கூடாது. நான் ஒரு சொல்யூஷனாக இருக்கணும், நான் இந்த சொசைட்டிக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கணும். ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியாது அந்த சமயத்தில். என்னோடய டைமு, என்னோடய எனர்ஜி, என்னோடய அறிவு, இது எல்லாமே ஏதாவது ஒன்று அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது வந்து ஒரு தீர்வாக இருக்கணும் அப்படின்றது நான் பிரார்த்தனையாக வச்சேம்மா. அதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அது இதுதான் பல்ப் எரியறதுக்கு, அது இதுதான் கிடைச்சது தான் ஃபெமி. ஓகேங்களா? அப்போ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் வேறு ரியல் எஸ்டேட் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க, எவ்வளோ பிஸ்னஸ் வந்து கூப்பிட்டாங்க. நீங்கள் திறமையாக இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, நல்லா நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஏன்னா நான் காரணமே சொல்ல மாட்டேன், இது என் குழந்த காரணம், எனக்கு நேரம் சரியில்லை, நான் வந்து ஏன் தெரியுமா சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா 100 சொல்லலாம். என்னோட கணவர் சரியில்லைங்க, எங்கள் மாமியார் சரியில்லைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, இப்படி சொல்லலாம். இல்லை 100 காரணம் சொல்லலாம். அந்த மாதிரி காரணம் சொல்ல மாட்டேன்னா, அதனால் நிறைய பேர் வருவாங்க, இது செய்யுங்க அது செய்யுங்க. நான் பணத்துக்காக செய்யலை, இப்போ நான் என்னோட திருப்திக்காக செய்கிறேன். இன்றைக்கி பணமும் கிடச்சிருச்சு, நிம்மதி கிடச்சிருச்சு, அங்கீகாரம் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, பொறுமையாக ட்ராவல் பண்ணால் எல்லாமே கிடைச்சி. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அதை பர்பஸ் ஆக்கிக்கிறீங்க, ஒரு 15 வருஷம் அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான ரெக்கக்னிஷனும் கிடச்சிருச்சு. இந்த மாடல் இருக்குல்ல மேம், இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல், டிப்பிக்கல் பிஸ்னஸ் மாடலாக பண்ணணும்னாலும் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறது வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டிப்பிக்கல் மாடல்லேருந்து இந்த விமன் ஆண்டர்பிரினர் மாடலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன மேம்? காரணம் நான் தான். இப்போ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம், டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, கூப்பிட்டு அவங்களே தான் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கும் தெரியல. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பெனட்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரி கொடுங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போது ஒரு 5000 ரூபாய் கூட வீட்டில் இல்லாமல் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்த கோமதி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக நின்னா இந்த இடத்துக்கு வர முடியுதுன்னா, ஏன் நான் அதை கற்றுக் கொடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு? ஒரு டிவி சீரியல் பார்த்துட்டு பொழுது போக்குறாங்க, இல்லைன்னா ஒரு ஃபோன் கால் எடுத்துகிட்டு பொழுது போக்குறாங்க, இல்லை சஃபரிங் ஆகிட்டு தன்னைத்தானே நொந்துக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களை நீங்கள் எவ்வளோ பேர் சொல்லலாம்? இந்த தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா வேண்டாம், தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்களே. ஏன் அவங்களுக்கு நான் டீச் பண்ணக்கூடாது? அவங்கள ஏன் மேலே எடுக்கக்கூடாது? நாங்கள் பொருள் மட்டும் பேசுகிறது இல்லை, ஃபெமி, சானிட்டரி அப்படி மட்டும் நீ என்ன சாப்பிட்ணும் தெரியுமா, நீ எப்படி ஹெல்த்தாக வச்சுக்கணும், நீ வந்து உன் கணவர்கிட்ட ரிலேஷன்ஷிப், உன் குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சொல்லித்தரோம். அதுக்கு ஒரு ஜூம் மீட்டிங், நீ உங்கள் வீட்லேயே இருங்க, நான் என் வீட்லேயே இருக்கேன், 1 மணி நேரம் உன் காதை மட்டும் கொடு, கேள். காது கொடுக்கலாம் தானே, கேட்கலாம் தானே,
கேளு மாறு. அப்படி பல பெண்கள் பணத்தை தாண்டி இன்னைக்கு சூப்பராக இருக்கிறேன், எனக்கும் கணவருக்கும் சண்டையே வரல, போதுமே, அது போதுமே. ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க மேம். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது பர்டிகுலராக பிஸ்னஸில் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நாட் அன் ஈஸி டாஸ்க் இல்லையா, துரோகம் நிறைய இருக்கும், நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? ஆன்ம பலம் இருக்கிற ஒரு ஆளை எவ்வளோ காரியம் சாதிக்க முடியும். மற்றவங்களால நம்ம சுருங்கி போக மாட்டோம். இப்போ என்கிட்ட ஆன்ம பலம் இல்லைன்னா, இப்போ நீங்கள் என்னை திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவ்வளோ நேரம் இந்த பிள்ளை பாராட்டி பேசிகிட்டு இருந்துச்சு, இப்போ திட்டுதே, நான் சுருங்கிடுவேன். இப்போ என்னை 100 பேர் என்னை திட்டுறாங்கன்னு வைங்க, 1000 பேர் உன்னால் முடியாது கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆன்ம பலம் இல்லைன்னா என்னோட ரிமோட்டு அந்த 100 பேர் கையில் இருக்குது. என்னை எப்படி வேணால் அவங்க ஆட்டலாம், படைக்கலாம். அவங்க சிரிக்க வச்சாங்கன்னா நான் சிரிப்பேன், அவங்க அழுக வச்சா நான் அழுகுவேன், அவங்க டான்ஸ் ஆட சொன்னால் நான் டான்ஸ் ஆடுவேன். அப்போ என் ரிமோட்டை நான் எல்லார் கையிலையும் கொடுத்து வச்சுருக்கேன். பட்டன் அமுக்குனாங்கன்னா நான் ஆடுவேன். இதே ஆன்ம பலம் இருந்தால் அவங்க ரிமோட்டையும் நான் வாங்க வைக்க மாட்டேன், ஏன் ரிமோட்டையும் கொடுக்க மாட்டேன். எனக்கு நான் யாருன்னு தெரியும், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். நீங்கள் பேசுகிறீங்களா என்னை பற்றி, பேசிக்கோங்க, நான் பகவான்கிட்ட விட்டுட்டேன் அதை அப்படின்னு நான் ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரியாக்ட் பண்ணால் என் எனர்ஜியும் லாஸ் ஆயிரும். நான் ரெஸ்பாண்ட் பொறுப்பெடுத்திருக்கேன், என் ஃபேமிலிக்கு நான் பொறுப்பெடுத்திருக்கேன், நான் வாழ்ந்து காமிக்கணும். நான் என் ஃபேமிலிக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு முடிச்சிட்டேன்னா அடுத்து என்னோடய சொசைட்டிக்கு நான் பொறுப்பெடுத்திருக்கேன். பொறுப்பெடுத்துகிட்டே போனீங்கன்னா விரிஞ்சு கொடுத்துட்டே போகும் லைஃபு. நீங்கள் சுருங்கிக்கிட்டே போனீங்கன்னா லைஃபு சுருங்கிக்கிட்டே போயிடும். இந்த சுருங்குதல்ங்கிறது ஆன்மீகம் இல்லைன்னா சுருங்கிடுவோம், ஆன்மீகம் இருந்தால் விரிந்து கொண்டே போகும். மேம், நம்ம ஏஜ் ஃபேக்டர் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த ஏஜில் வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவாக இவ்வளோ பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறீங்க? அருமை. எனக்கு இப்போ 55 வயது. என்னோட காலையில் நான் எந்திரிக்கிறது 3:30. 3:30க்கு காலையில் எழுந்திரிப்பேன். என்னோட குளியல் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெடிடேஷன் ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பிரிச்சுவல் நான் எப்படி கடந்து வந்தேங்கிறத ஜூமில் 1 மணி நேரம் பேசுகிறேன். அது எல்லாம் யார் வேணால் ஃப்ரீ தான், வந்து கேட்டுக்கலாம். 5 to 6. அதை முடித்ததுக்கப்புறம் பர்சனலாக யோகா பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகிறேன். ஜிம்மில் போய் 1 மணி நேரம் இருப்பேன். அது முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு புத்தகம் ரீட் பண்ணுவேன். அது முடிச்சுட்டு கிளம்பி ஆஃபீஸ் கிளம்புவேன். ஆஃபீஸ் போயிட்டு என்னென்ன அங்கே இருக்கிற ஸ்டாஃப்க்கெல்லாம் கொஞ்சம் நேரம் எனர்ஜி பண்ணி அவங்க என்ன பண்ணீங்க எல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணணும்னு பேசிவிட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டுனா பேரன் இருக்கான், அவனோட விளையாண்டுட்டு மறுபடியும் ஈவினிங் ஒரு செஷன் இருக்குது, அது முடிப்பேன். 11 to 12 1000ல் ஒருத்தின்னு ஒரு ஜூம் மீட்டிங் நியூ கம்மர்ஸ்க்கு. இந்த 5 to 6 வந்து ஸ்பிரிச்சுவல், அதில் எந்த பிஸ்னஸ்ஸு எதுவுமே இருக்காது. ஆன்மீகம்னா என்ன, கர்மானா என்ன, பிரபஞ்சம்னா என்ன. அது 11 to 12 நியூவாக ஒருத்தி தேடிட்டு இருப்பாள், எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு, வா ஜெயிக்கலாம் அப்படின்னு 11 to 12. ஈவினிங் 7 to 8 இவங்கெல்லாம் ஜெயிச்சுறாங்கல்ல அவங்க பேசுவாங்க. இப்போ தான் வந்தாங்க இல்லை 11 to 12, அவங்க வந்து அந்த ஜெயிச்சவங்க கதையை கேட்பாங்க. அப்போ பாருங்கள், இவ்வளோ தான், இதுதான் என்னோட ரொட்டீன். சூப்பராக போகும். காலையில் 3:30 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, உங்களுக்கு டயர்டு இருக்காதா அந்த டே ஃபுல்லாக? இப்போ நீங்கள் செய்கிற வேலையை கடனேன்னு செஞ்சீங்கன்னா டயர்டு இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையை உற்சாகமாக செஞ்சீங்கன்னா எங்கிருந்தோ எனர்ஜி வந்து உங்கள் உடம்புக்குள்ள பூதிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த உற்சாகம் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் செய்கிற வேலையை நேசித்து ரசித்து செஞ்சிங்கன்னா டயர்டே ஆகாது. நீங்களாக போய் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு போய் படுத்து தூங்கலாம். நீங்கள் ஒரு டிப்ரெஸ்ஸாக செய்யணுமே, நம்ம எந்திரிக்கணுமா, இப்போ அலாரம் நீங்கள் தான் வைப்பீங்க, ஆனால் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கிளாக், பயாலஜிக்கல் கிளாக் விழிக்கும். விழிச்சிருச்சுன்னா நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அலாரம் அடித்தும் அதை தலையில் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை செல்ஃபோனில் ஆஃப் பண்ணிவிட்டு பரண்டு படுத்திங்கன்னா நீங்கள் உற்சாகமாக இல்லை. நீங்கள் ஒரு நிர்பந்தத்தில் ஒரு தலையெழுத்து பண்ணியே ஆகணும்னு பண்ணுறீங்க, அப்போ உற்சாகமே இருக்காது. ஐயோ போராக இருக்குது லைஃபே, விரக்தியாக இருக்குது, எதுக்குடா பிறந்தோம், என்னடா இது, அப்படி இருக்கும். ஏய் விடிஞ்சிருச்சு, சூப்பர், இன்னைக்கு நாள் இப்போ கிளம்ப போகிறோண்டா, இவ்வளோ பேருக்கு சொல்ல போகிறோண்டா அப்படின்னா உற்சாகம். அலாரம் 3:50க்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 3:45க்கு பயாலஜிக்கல் கிளாக் ஓப்பன் ஆகும்.
கோமதி மேம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல்டுக்கு வந்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நீடு இருந்துச்சு, பணத்துக்கான தேவை இருந்துச்சு, குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இப்போ அவங்களுக்கான நீட் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஓடுற ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டம் வந்து எதை நோக்கி இருக்குது, என்ன பர்பஸ்க்காக அது வந்து உங்களை இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கிது? இப்போ எனக்கு வந்துங்க, எனக்கான தேவைகள் நீங்கள் சொன்ன மாதிரி பூர்த்தி அடைஞ்சிருச்சு. நம்ம ஒன்று வச்சுருப்போம், இப்படி இப்படி அதெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ என்னோட இயக்கம் எப்படி இருக்குன்னா, 1008 கனவுகளோடு ஒவ்வொரு பெண்ணும் வீட்டில் எந்திரிக்கிறாள். அவளோட கனவுகளுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தான் என்னோட ஓட்டம். இப்போ அதுக்கு ஏதாச்சும் என்னோட நேரத்தை, என்னோட அறிவை, என்னோட அனுபவத்தை நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபெமினைனோட ஃப்யூச்சர் விஷன் என்னென்னலாம் இருக்குது மேம்? ஃபெமினைன் அப்படிங்கிறது ஒரு சானிட்டரி நாப்கின் பிராண்டாக மட்டுமே எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கா? இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியான ஐடியாஸ் இருக்குங்களா? இருக்குது. இப்போ வந்து இந்த அப்டேஷனுங்கிற விஷயம் வந்து இந்த உலகத்தில் நீங்கள் இதோட தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. எல்லா விஷயமும் அப்டேஷன் ஆகிட்டே இருக்குல்ல. இந்த ப்ராடக்டில் இன்னும் நாங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறோம். அது ஒரு விஷயம். அடுத்து குழந்தைங்களுக்கான டயப்பரில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். அதுக்குண்டான R&D டீமோட எங்களோட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்புறம் அடல்ட் டயப்பர் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன், அந்த பெரியவங்க வந்து நல்ல சுகமாகவே வாழ்ந்துட்டு அவங்க வாழ்க்கையை முடிக்கணும். ஒருவேளை பெட்ரிட்டன் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த பேடு அவங்களுக்கு எந்த இச்சிங் இரிட்டேஷன் வராமல் கொடுக்கணும். யூரினல் இன்ஃபெக்ஷன், இந்த பிறப்புறுப்பில் தொத்து வியாதி வராமல் இருக்கிறதுக்கு ரெகுலராகவே ஒரு பேடு இருக்குது. அதை வந்து எஜுகேட் பண்ணணும். டெய்லி பேடு. இப்போ பீரியட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற பேடு வேறு, ஆண்களும் இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனி, நைட் டியூட்டி போகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி ஹீட் ஆயிரும். அப்புறம் உணவு சாப்பிடும்போது மருந்து அடிக்காத உணவு இன்றைக்கி இல்லவே இல்லை. பழங்கள் எடுத்தாலும் சரி, காய்கறி எடுத்துக்கிட்டாலும். அப்போ அதில் இருக்கிற டாக்ஸிக்கு அவங்க உடம்புக்குள்ளே பிளட்டில் கலக்குது. இப்போ டெய்லி ஒரு பேட் இருக்குது. அது ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், கர்ப்பப்பை எடுத்தவங்க, பீரியட்ஸ் நின்னவங்க எல்லாருமே அதை பழக்கப்படுத்தணும். இப்போ டீ குடித்தா எனக்கு நல்லா இருக்குங்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினாங்களா இல்லை நம்மளாவே குடிக்க ஆரம்பிச்சிட்டோமா? அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அது நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாங்கிறதுக்கு நான் வரல. ஒரு பழக்கத்தை ஒருத்தங்க தொடர்ந்து சொன்னால் அதை ஏற்றுக்கிறாங்க இல்லை. அப்போ இந்த பேண்டி லைனர், அந்த ரெகுலராக ஒரு பேடை பயன்படுத்தியே ஆகணும் எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கி பெட்ரோல் புகை, டீசல் புகையும் சேர்த்து தானே சுவாசிக்கிறோம். அப்போ அந்த டாக்ஸிக்கும், இப்போ நான் சிகரெட்டு குடிக்கல, நீங்களும் சிகரெட் குடிக்கல, இங்கே யாராவது ஒரு ஆள் சிகரெட் குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா இந்த புகையை நானும் நீங்களும் சுவாசிச்சு தானே ஆகணும். அப்போ என்ன அறியாமலே என்னோட நிக்கோடின் எனக்கு போகுது இல்லை. அப்போ நான் டெய்லி பேடு யூஸ் பண்ணால் அந்த நிக்கோடின்லேருந்து நான் தப்பிச்சுக்கலாம். அந்த கலாச்சாரத்தையும் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபெமினைன் பேட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு தாண்டி மற்ற கண்ட்ரீஸ்லலாம் இதனுடைய வரவேற்பு வந்து எப்படி இருக்குது? அங்கே பொசிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் பயணம் செய்த வகையில் வெளிநாடுகளில் இப்படி எஜுகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எதுக்கு நீ வந்து எனக்கு இவ்வளோ சொல்கிற, இது நான் ஏன் கேட்கணும், எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிக்க போகிறேன், நான் ஏன் காது கொடுத்து கேட்கணும், என்னோட பர்சனல் இதெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீடு இருக்குது, வசதி இருக்குது, கார் இருக்குது, கல்வி இருக்குது, ரோடெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நாப்கின் என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் தெரியல, என்ன இன்க்ரீடியன்ஸு தெரியல. அப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்படி. அப்படி சொல்லும் பொழுது கேட்குறாங்க. கேட்டு இன்றைக்கி ஒரு 8 கண்ட்ரி, அந்த கண்ட்ரியும் எப்படி போயிருக்குன்னா அவங்க ஆர்ஜின் இங்கே தமிழ்நாடு தான். அவங்க எல்லாம் செட்டில்டு அங்கங்கே போயிருக்காங்களே, தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வராங்க நேராக. அவங்க ஃபேமிலிக்கோ இல்லை அவங்க கோவிலுக்கெல்லாம் வரும்பொழுது நம்மளையும் வந்து மீட் பண்ணிவிட்டு, நான் இந்த நல்ல விஷயத்த நான் அங்கே இருக்கேன்ல நான் போய் சேர்த்துறேன். அப்படி கொண்டு போய் ஒரு 8 கண்ட்ரிக்கு நாங்கள் நம்ம பெண்கள் தான் கொண்டு போய் அங்கே சேர்த்திட்ருக்காங்க. மேம் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்கூலில் என்ட்ரு ஆகிற ஒரு விமன் இருக்காங்க, இல்லை ஒரு 2-3 வருஷம் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு விமன் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு லைஃப் லெசன், ஒரு பிஸ்னஸ் லெசன்? ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து அது நிச்சயம் இருக்கணுமா. அது அந்த ஆன்மீகம் அவங்க ஆட் பண்ணிக்கணும். அது ஒன்று சொல்கிறேன். செகண்ட் வந்து முன் வச்ச காலை அது சரின்னு பட்டுச்சுன்னா, உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை பின் வாங்காதீங்க. உங்களோட வெற்றி 2 வருஷத்தில் கிடைக்கலாம், 5 வருஷத்தில் கிடைக்கலாம், 10 வருஷத்தில் கூட கிடைக்கும். ஆனால் கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு 13 வருஷம் கிடச்சிருக்கு. இந்த 3 வருஷம் நல்லா இருக்கேன்.
இனி வரக்கூடிய காலம் இது பார்த்துக்கும் இல்லை, இந்த 3 வருஷத்தோட வெற்றி இனி என் காலத்தை பார்த்துக்கும் இல்லை. அப்போது ஒரு பழமாக மாறணும்னா, ஒரு பால் நெய்யாக மாறணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. அந்த ப்ராசஸும் பண்ணிகிட்டே இருக்கணும், காலத்தையும் காத்திருக்கணும். மேம், இன்னைக்கு வந்து நம்ம மேஜிக் பெண்கள் சீரீஸில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்லேருந்து உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். இன்னும் நிறைய சக்ஸஸ் வந்து ஃபெமினைனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மேஜிக் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நானும் மேஜிக் பெண்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்களும் மேஜிக் பெண்களாக மாறி இந்த இடத்துல வந்து உட்காந்து அவங்க பேசணும்னு கேட்டுக்கிறேம்மா. சூப்பர் நன்றி. மேம்.